குஜராத்ல ஜாம் நகர் அப்படிங்கிற ஒரு ஏரியா இருக்குங்க. அந்த ஏரியால முகேஷ் அம்பானி இருக்காருல்ல, உலக பணக்காரர். இந்த உலகத்திலேயே அதிகமா பணம் வச்சிருக்கிற ஆளு. முகேஷ் அம்பானி அவரோட சின்ன பையன் ஆனந்த் அம்பானிக்கு கல்யாணம் பண்ண போறாரு. ஓகேங்களா? சரி, கல்யாணம் பண்றதுக்கு முன்னால முகேஷ் அம்பானி என்ன பண்றாருன்னா, ஒரு சின்னதா ஃபங்க்ஷன் வைக்கலாம் அப்படின்னு ஒரு சின்ன ஃபங்க்ஷன் வைக்கிறாரு. அந்த சின்ன ஃபங்க்ஷனுக்கு 1300 கோடி செலவு பண்றாரு. கல்யாணத்துக்கு முன்ன ஒரு சின்ன ஃபங்க்ஷனுக்கே 1300 கோடி செலவு பண்றாருன்னா, கல்யாணத்துக்கு முகேஷ் அம்பானி எவ்வளவு செலவு பண்ணுவாருன்னு யோசிச்சுக்கோங்க. சரி, அந்த ஃபங்க்ஷனுக்கு யார் யார செலிபிரிட்டியா கூப்பிடுறாங்கன்னா, ஷாருக் கானு, கிருத்திக் ரோஷனு, சல்மான் கானு, பில்கேட்ஸ் உலக பணக்காரர் பில்கேட்ஸ் அப்படின்னு ஏகப்பட்ட பேர் அந்த ஃபங்க்ஷன்ல கலந்துக்கிறாங்க. அந்த ஃபங்க்ஷன்ல மட்டும் 1300 கோடி செலவு பண்றாரு முகேஷ் அம்பானி. 1300 கோடிக்கு முகேஷ் அம்பானி என்ன செலவு பண்றாரு அப்படின்னா, ஆட்டம். சல்மான் கான்லாம் டான்ஸ் ஆடுறாரு. ஆட்டம், பாட்டம், கொண்டாட்டம், அதுக்கப்புறம் விதவிதமான சாப்பாடு, இதெல்லாம் நிறைய ப்ரொவைட் பண்றாரு முகேஷ் அம்பானி. அந்த ஃபங்க்ஷன்ல இப்போ கெஸ்ட் வராங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு சாப்பாடு போடுறது யாருன்னு பாத்தீங்கன்னா, தங்கர் பச்சன்லேருந்து, அமிதாப் பச்சன்லேருந்து, ஷாருக் கான்லேருந்து, சல்மான் கான் தான் ஒரு கேட்டரிங் சர்வீஸ் மாரி அவ்வளோ பெரிய செலிபிரிட்டி சாப்பாடு போடுறாங்க. அந்த அளவுக்கு செலவு பண்றாரு முகேஷ் அம்பானி 1300 கோடியில. ஓகேங்களா? நல்லா போயிட்டு இருக்கு. இதெல்லாம் பார்த்த நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிற ஒரு 5 பசங்க, திருச்சி இருக்குல்ல, திருச்சியில இருந்து ஒரு 5 பசங்க என்ன பிளான் பண்றாங்கன்னா, டைரக்டா முகேஷ் அம்பானியோட அந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம போறோம். 5 பேர் பிளான் பண்றானுங்க. ஃபங்க்ஷனுக்கு போறோம். அங்க முகேஷ் அம்பானியோட வீட்டுக்கு போய் அங்க இருக்கிற பணம், நகை, அதுக்கப்புறம் வைரம், தங்கம் அப்படின்னு எல்லாத்தையுமே கடத்தி நாம எப்படியாவது லைஃப்ல செட்டில் ஆயிடலாம் அப்படின்னு ஒரு 5 பசங்க பிளான் பண்ணி குஜராத்ல ஜாம் நகர் ஏரியாவுக்கு போயிட்டானுங்க. அந்த ஏரியாவுக்கு போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது, முகேஷ் அம்பானியோட கல்யாணம், உலக பணக்காரர், அவரோட வீட்டை சுத்தி அத்தனை போலீஸ். அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, இத்தனை போலீஸை தாண்டிலாம் நாம கண்டிப்பா நகையும் திருட முடியாது, பணத்தையும் கொள்ளையடிக்க முடியாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டானுங்க. சரி, என்ன பண்ணலாம் அப்படின்னா, முகேஷ் அம்பானியோட வீட்டுக்கு வரவங்க எல்லாருமே பணக்காரனா தான் இருப்பானுங்க. ஏன்னா ஒரு பணக்காரனோட ஃபங்க்ஷனுக்கு வரவங்க எல்லாருமே பணக்காரனா தான் இருப்பானுங்க. ஓகேங்களா? அப்படி இருக்கும் பொழுது அவனுங்க ஓட்டி வரானுங்க பாத்தீங்களா காரு, அதெல்லாம் வெளியே தான் பார்க் பண்ணியிருக்கானுங்க அந்த செலிபிரிட்டிலாம். அந்த கார்ல இருந்து கார் கண்ணாடியை உடைச்சு 10 லட்சம் ரூபாய் ஒரு லேப்டாப் இதெல்லாம் திருடிட்டு போயிட்டானுங்க. இதை பார்த்த அங்க இருக்கிற மக்கள், அங்க இருக்கிற செலிபிரிட்டிஸ் எல்லாருமே போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. போலீஸும் அவங்கள அரெஸ்ட் பண்ணிட்டாங்க.